சென்னை மயிலாப்பூர் விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்வின் போது ஏற்பட்ட அதிர்வால் அப்பகுதியில் இருந்த வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து 4 பேர் காயம் கொண்டதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் விமானங்களின் அதிர்வால் கட்டிடம் இடிந்து விழ வாய்ப்பே இல்லை என ஓய்வு பெற்ற கர்னல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன தினத்தையொட்டி சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக போர் விமானம் தேஜஸ், இலகுரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் டகோட்டா, ஹார்வர்ட் போன்ற பாரம்பரிய பெருமை வாய்ந்த பழங்கால விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் என அனைத்து வகை விமானங்களும் விதவிதமான அணிவகுப்பில் ஈடுபட உள்ளன. இதற்காக சென்னை மெரினா கடற்கரையொட்டியுள்ள பகுதிகளான மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஹைசவுஸ் போன்ற பகுதிகளில் விமானங்களின் சாகச ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாப்பூர் அன்னை மீனாம்பாள்புரம் பகுதியில் நடைபெற்ற விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை அப்பகுதியில் வசிக்கக்கூடிய வெண்ணிலா என்பவரது குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வீட்டின் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துள்ளனர். வெண்ணிலாவின் குடும்பத்தினர் நின்றிருந்த கட்டடம் 45 வருடம் பழமை வாய்ந்த மற்றும் கழிப்பறையுடன் கூடிய பால்கனி என்பதால் பாரம் தாங்காமல் திடீரென இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. சாகசத்தை பார்த்த 5 பேரில் வெண்ணிலா, இளங்கோவன் மற்றும் ரிஷிவேலன், பரணி ஆகிய 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாப்பூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளை அகற்றினர். இச்சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சியின் போது தாங்கள் இருந்த பகுதி அதிர்ந்ததாகவும் அதன் காரணமாகவே பால்கனி இடிந்து விழுந்து 4 பேர் காயமடைந்ததாகவும் குற்றம் சாட்டினர். அதே வேளையில் விபத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். நாங்கள் இப்போ தளம்போட்ட வீட்டில் இருக்கோம் சார். தளம்போட்ட வீட்லேயே அவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஓடி வீடு, அந்த பால்கனிலாம் பழைய வீடு சார். அதெல்லாம் தாங்க முடியுமா சார்? அந்த அவ்வளோ ஃபோர்ஸ் அவ்வளோ சவுண்டால் தான் நான் இது வீழ்ந்தது நான் சொல்ல முடியும் சார். இதனிடையே ஓய்வு பெற்ற கர்னல் சுந்தர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்த தகவலில் போர் விமானங்கள் அதிக சத்தத்துடன் இயக்கப்படுமே தவிர விமான அதிர்வால் கட்டிடங்கள் இடிந்து விழ வாய்ப்பே இல்லை என உறுதிபட தெரிவித்துள்ளார். பழைய பால்கனி என்பதால் இடிந்து விழுந்திருக்கலாம் என்றும் இது தொடர்பாக விமானப்படை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகே முழு விவரம் தெரியவரும் எனவும் ஓய்வு பெற்ற கர்னல் சுந்தர் தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க இந்த போர் விமானங்கள் பறக்கும்போது, ஜெட் இன்ஜின்ஸ் பறக்கும்போது அதனால சவுண்டு இருக்கும், சவுண்டு இருக்கத்தான் செய்யும். அந்த சவுண்டு ஒரு பில்டிங்கை, ஒரு கட்டிடத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இது ஒன்றும் கிடையாது. அது அதாவது மேக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடு கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு விதமான சவுண்டு உண்டாக்கும். அது கூட கட்டிடத்தை இது வரைக்கும் பாதிச்சுதா நாம இது பண்ண முடியாது. இது என்ன நடந்திருக்கும்னாக்கா, ஏதோ பிளேன் பறகுதுன்ட்டு இவங்கெல்லாம் திடீர்னு ஓடி வந்ததுனால அந்த பால்கனி பழைய கட்டிடத்தினுடைய பால்கனி என்பதனால் அது ஒரு வேளை இடிஞ்சு விழுந்திருந்தாலும் விழுந்திருக்கலாம். விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்தபோது கட்டடம் இடிந்து விழுந்து 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் மயிலாப்பூர் அன்னை மீனாம்பாள்புரம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.